கம்மி பண்ணி போறீங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா இந்த செகண்ட் ப்ராப்ளம் நான் கொஞ்சம் விஷயங்கள் நேரில் வச்சா தான் புரியும் செகண்ட் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் தேர்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்தாங்க டேரக்ட் லேபர் காஸ்ட் ஃபேக்டரி ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் இதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷன் அவங்க கேட்டது செல்லிங் பிரைஸ் தான் கேட்கலாம் சரி ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும் அது பணத்தை வச்சு ப்ராப்ளம் பணத்தை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணு கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்தாங்க அது இருந்தால் தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அது கொடுக்கலன்னா ஒண்ணே வர முடியாது சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா பிரைம் காஸ்ட் பாரு மெட்டீரியல் லேபர் எக்ஸ்பென்சஸ் அப்ப மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு 14 லேபர் காஸ்ட் எவ்வளவு 8 எக்ஸ்பென்சஸ் கிடையாது அப்ப ஈக்குவல் டு 14 8 பிரைம் காஸ்ட் எவ்வளவு 22 வந்துச்சு இந்த 22 அழகா இந்த 22 ரூபாய் தான் இல்லையா இந்த மாதிரி கணக்கு கட்டி எழுது இந்த ரூபாய் சிம்பிள் பார்த்தா சில பேர் பர்சன்டேஜ் போட்டு 22 அப்படி போட்டு இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சுனா சதவீதம் 22 சதவீதம் வந்து காசு அப்ப என்ன பண்ணணும் ஒண்ணே இந்த இடத்துல RS போட்டு 22 போடணும் அது போட முடியலையா என்ன பண்ணணும் 22 போட்டு சின்ன ஒரு கொடுக்கணும் அவ்வளவு இதுதான் அந்த காசு தான் நீங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதலாம் உனக்கு பார்த்து முறையை ரொம்ப ஒஸ்டாக பாருங்க சரி ஓகே இப்போ பிரைம் காஸ்ட் அப்படின்னா ஃபேக்டரி ஓவர் நம்ம முன்னாடியே சொன்னேன் இந்த கட்டத்தில் கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஃபேக்டரி ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க 100% பிரைம் காஸ்ட் வச்சிருக்காங்க பிரைம் காஸ்ட் எவ்வளோ சார் 22 ரூபா அப்போ ஃபேக்டரி ஓவர் எவ்வளோ வரும் அதே 100% சொன்னாங்க சரி அந்த 100% நம்ம மொத்தம் 100 22 ஏன் போடுறோம் பிரைம் காஸ்ட் தான் இது 100% பிரைம் காஸ்ட் 22 ரூபாய் அப்ப 100 காஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு 22 அப்ப ஃபேக்டரி ஓவர் ஹெட் எவ்வளவு ஆச்சு 22 ரூபாய் சரியா இப்ப ஃபேக்டரி கண்டுபிடிச்சா ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரியா ஃபேக்டரி காஸ்ட் FC FC ஈக்குவல் டு என்ன வேணும் ஃபேக்டரி காஸ்ட்னா PC பிரைம் காஸ்ட் பிளஸ் ஓவர் ஃபேக்டரி ஓவர் ஹெட் PC எவ்வளோ 22 ஃபேக்டரி ஓவர் ஹெட் எவ்வளோ 22 அப்ப ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ ஈக்குவல் டு 44 ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம் சரியா ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நமக்கு என்ன தேவை ப்ரொடக்ஷன் காஸ்ட் தேவை பாரு ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ஆனா क्वेश्चनอะไรஜெனரல் ஓவர் ஹெட் நேத்து பார்த்தோம் நான் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளஸ் சேல்ஸ் இருக்கு அதே மாதிரி ஜெனரல் ஓவர் ஹெட் அப்படின்னு சொன்னாலும் எதுதான் அப்படின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேல்ஸ் சேர்த்து தான் ஜெனரல் ஓவர் ஹெட் கொடுத்துச்சு சரிங்களா இப்போ நமக்கு தேவை டோட்டல் காஸ்ட் தேவை சரியா டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு என்ன சொல்றது கொடுக்குற மாதிரி ஜெனரல் ஓவர் ஹெட் பிளஸ் என்னது FC அதாவது என்ன சொல்றது FC மீன்ஸ் ஃபேக்டரி காஸ்ட் இது மாதிரி எழுதலாம் பாருங்க அப்ப ஜெனரல் ஓவர் ஹெட் இல்லையா 0 ஜெனரல் ஓவர் ஹெட் எப்படி எழுதுறது ஈக்குவல் டு என்ன கொடுக்குற மாதிரி 25% ஃபேக்டரி காஸ்ட் கொடுக்குறாங்க 25% 25% நம்ம 100 இன்டு ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ 44 அப்ப ஆன்சர் என்ன வரும் GOH ஜெனரல் ஓவர் ஹெட் ஈக்குவல் எவ்வளவு ஆன்சர் எவ்வளவு பாருங்க அது எவ்வளவு கொடுக்குறாங்க சரியா பாரு 11 ஜெனரல் ஓவர் ஹெட் ஈக்குவல் டு 11 இந்த ஜெனரல் ஓவர் ஹெட் எதுனா அதான் பண்ணுங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சேல்ஸ் ஓவர் ஹெட் இல்லையா இதுதான் ஜெனரல் ஓவர் ஹெட் இப்போ பாருங்க ஜெனரல் ஓவர் ஹெட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அதெல்லாம் நம்ம குழப்பம் கால்குலேட் விஷயம் தான் நம்ம டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஜெனரல் ஓவர் ஹெட் எவ்வளோ 11 பிளஸ் ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ 44 அப்போ எவ்வளோ ஆச்சு 55 PC ஈக்குவல் டு 55 டோட்டல் காஸ்ட் என்ன சேல்ஸ் பிரைஸ் selling price equal to என்ன வேணும் TC plus profit இதான் இல்லையா சரி profit என்ன கொடுக்குறாங்க பாருங்க
ப்ராஃபிட் ஈக்குவல் டு இந்த பாரு ப்ராஃபிட் வந்து 10% டோட்டல் காஸ்ட் கொடுத்துறாங்க 10% நம்ம சதவீதம் வரை கொடுத்துங்க இந்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 55 அப்ப பாரு இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தா ஒரு வச்சா 5 கிலோ ப்ராஃபிட் 5 ரூபாய் 50 பைசா வர முடியுதா ரைட் அடுத்து லாஸ்ட் ஒன் செல்லிங் பிரைஸ் இப்போ ஈஸியா முடிஞ்சிடும் இல்லையா சேல்ஸ் பிரைஸ் ஈக்குவல் டு டிசி பிளஸ் ப்ராஃபிட் அப்ப டிசி எவ்வளோ டோட்டல் காஸ்ட் 55 பிளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ 5 ரூபாய் 50 பைசா இப்போ ஈக்குவல் டு 60 55 60 ரூபாய் 50 காசு இதுதான் செல்லிங் பிரைஸ் ஓகேவா சார் அப்போ ஒண்ணுமே ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இத யூஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க ஒவ்வொரு பொருளுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது இதுதான் சரியா நீங்க தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஃபர்ஸ்ட் அந்த டயகிராம் போட்டு क्वेश्चनல படிக்கிறது சரியா क्वेश्चन படிச்சிட்டு இது சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் சொல்றேன் அந்த ஹிண்ட்ஸ் என்ன பண்ணனும் நோட்ல தனியா எழுதி வச்சு ஜெனரல் ஓரியன்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேல்ஸ் என்ன ஜெனரல் ஓரியன்டா நான் மேனுஃபேக்சரிங் ஓரியன்டா அதெல்லாம் இருக்குது நான் மேனுஃபேக்சரிங் ஓரியன்டா ஃபேக்டரி காஸ்ட் தான் நான் மேனுஃபேக்சரிங் ஓரியன்டா சொல்றாங்க அப்ப அது மாதிரி நீங்க சரி பாரு ஆப்ல முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணேன் ரைட் பண்ணுங்க சரியா 2-3 தடவை மெசேஜ் பண்றது தான் நீங்க அனுப்பலாம் அது ஒன்று வரல யாருக்கு தெரியும் நீங்க பாருங்க சரியா ஓகே